வெல்கம் டு நியூ குக்கிங் சேனல். இன்றைக்கி மாம்பழ பதனி பண்ண போகிறோம். பதனி டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நிறையவே குடிப்பாங்க. பதனியில் சுண்ணாம்பு சேர்க்குறதுனால இதில் கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கிது. நான் 2 லிட்டர் பதனி வாங்கி தெளிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பழுத்த மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கையிலே பிசைஞ்சு போட்டுப்பீங்கன்னா கூட கையிலே பிசைஞ்சு போட்டுக்கோங்க. நான் ஜாரில் மாற்றி நல்லா கூலாக அரைச்சிக்கிறேன். பதனி உடலுக்கு குளிர்ச்சி, ஆனால் அதிகமாக குடிக்காதீங்க. அதிகமாக குடிச்சிங்கன்னா சூட்டை கிளப்பிடும். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அரைச்சி எடுத்த மாம்பழக்கூளை நம்ம பதனியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் பதனி குடிச்சிங்கன்னா குடல் புண், வாய் புண்ணெலாம் இருந்துச்சுன்னா ஆறிடும். இப்போ நம்மளோட மாம்பழ பதனி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட நிறைய விரும்பி குடிப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.